ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆகாஷ் சீரிஸ் தமிழ். நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்கணும்னா, நேற்று கிரேடியன்ட் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி வந்து ட்ராக்சரை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஆப் பேர் வந்து பிக்ஸ்லாப் தான். பிக்ஸ்லாப்பில் இது 5வது வீடியோ. நான் நேற்றே உங்கள்கிட்ட சொன்னேன், பிக்ஸ்ஆர்ட், ஸ்கெட்ச் புக், பவர் டைரக்டர், கெயின் மாஸ்டர், இது எந்த எடிட்டிங் ஆப் பற்றி வேணாலும் போட சொன்னாலும் நான் போடுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி டிஜிட்டல் பண்ணி ஃபோனில் எப்படி பண்ணுறது, மொபைலில் எப்படி பண்ணுறது எல்லாத்தையும் சொல்கிறேன். அதே மாதிரி லேப்டாப்பில் ஃபோட்டோஷாப் பற்றியும் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அந்த வீடியோலாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பிக்ஸ்லாப் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு டெக்ஸ்ட்டு எடுத்துகிட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நம்ம எடிட் பண்ணலாம். நம்ம நேம் போடலாம். நான் நம்ம சேனலோட நேம் போட்டு காட்டுறேன். ஆகாஷ் எடிட்ஸ் தமிழ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது ஒரு ஃபாண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, செலக்ட் பண்ணிடுச்சு. இதில் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் எதனா செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து இங்கே கலர்னு இருக்குல்ல, அது பக்கத்தில் டெக்ஸ்சர் அப்படின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே இமேஜ் மாதிரி இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் கேலரிக்கு போயிடும். இதில் நம்ம எதனா ஒரு சிம்பிள், இப்போ எனக்கு வந்து பிடிச்ச ஆக்டர் வந்து விஜய், நான் அதனால் இப்போ விஜய் ஃபோட்டோ வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபோட்டோ வைக்கிறேன். இதை செலக்ட் பண்ணி வச்சுருமா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துருச்சு. நம்ம அதை கொடுக்க அந்த இதை கொடுத்துட்டு இதிலே கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சது. இப்போ இது முடிச்சிட்ட பிறகு இதுக்கு ஸ்ட்ரோக் கொடுங்க, ஷேடோ கொடுங்க, த்ரீடி டெக்ஸ்ட்டும் கொடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக போயிடுச்சு. இது போல் வந்து நேற்று கிரேடியண்ட்டில் வந்து இந்த கட்சி இதெல்லாம் கலர்லாம் கொடுக்குது, நான் சொல்லி கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அந்த ட்ராக்சரில் கூட அந்த இதெல்லாம் சரி இது பண்ணலாம், அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து அவ்வளோதான். நீங்கள் இந்த லோகோலாம் க்ரியேட் பண்ணுறது இந்தமாரி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இதை பிஎன்ஜியாக கூட சேவ் பண்ணிக்கலாம். அது ஒன்றுமே பண்ண தேவையில்ல. இந்த ஃபோர்த் லேயத்தை செலக்ட் பண்ணிட்டு டிரான்ஸ்பரண்ட் இது கொடுத்துட்டீங்கனாலே முடிஞ்சு போச்சு. இது இப்போ நீங்கள் சேவ் பண்ணால் இது பிஎன்ஜியாக தான் சேவ் ஆகுமே. அப்படி இல்லையா, உங்களுக்கு கலர் வேணும்னா ஓகே, அப்படியே கலர் கொடுத்துட்டு ஒரு கலர் செலக்ட் பண்ணிடலாம், எதனா ஒரு கலரு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கு நம்ம வந்து இந்த கட்சி கொடி கலர்லாம் டேக்ஸை விடலாம். இருங்க, திருப்பி டேக்ஸர் பண்ணுங்க. இந்த டேக்ஸரை டெலிட் பண்ணிடுங்க. இப்போ ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எதை கொடுக்கலாம், சார் இதில் எதனா கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கட்சி கலர் வேண்டாம், அவ்வளோதான். இது வந்து அப்படியே கொஞ்சம் டபுள் கலராக வர மாதிரிலாம் வரும். இதெல்லாம் தான் டேக்ஸ்சர். இது கொடுக்குறேன் சும்மா, இது மூலயமா பிரச்சனை எதுவும் வராமல் இருந்தால் சரி. ஸ்ட்ரோக் வந்து ஒயிட் கலர் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ராக்சர் வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் எந்த கூட வேணால் வச்சுக்கலாம். நம்ம அதுக்கான இமேஜை வந்து கூகுள் குரோமில் போய் டவுன்லோட் பண்ணிட்டா போதும். நீங்கள் அதுவே இல்லாமல் உங்கள் ஃபோட்டோஸை கூட அதிகமாக ஒரு 10 ஃபோட்டோஸ் இல்லை 4 ஃபோட்டோஸ் 5 ஃபோட்டோஸ் வரிசையாக வச்சு அதை சேவ் பண்ணிவிட்டு பிக்ஸ்லாப்பில் கூட வச்சுக்கோங்க. வரிசையாக வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச இடத்துலலாம். அந்த ஃபோட்டோ பிஎன்ஜியாக மேக் பண்ணுறதுக்கு வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பேக்ரவுண்ட் எரேசர்னு ஒரு ஆப்பை பற்றி. அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எப்படி பண்ணுறது தெரிஞ்சுக்கோங்க. அந்தமாரி ரெடி பண்ணி உங்கள் ஃபோட்டோ வரிசையாக வச்சுட்டு
இதில் வந்து கொடுத்தீங்கன்னா உங்கள் நேம் போட்டுக்கோங்க, பெருசாக போட்டு இதில் அவங்க வச்சுக்கலாம். எப்படின்னா இப்போ நான் அப்படியே சொல்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் இந்த ஆகாஷ் மட்டும் வச்சுக்கிறேன். நான் எடிட்ஸ் தமிழ் தேவை. ஆகாஷ் மட்டும் வச்சுட்டு எடிட் பண்ணிடுங்க. நல்லா பெருசாகி வச்சுக்கலாம். இப்போ ட்ராக்ஸர் போயிடலாம். இப்போ ஒரு கலர் செலக்ட் பண்ணி வைக்கிறேன். இதை கொடுத்துருவாங்க. இப்போ இது வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ட்ராக்ஸரில் போய்ட்டு நம்ம அதை இது எடிட் பண்ணிக்கலாம். ஃபேஸ் எல்லாம் நல்லா தெரியுற மாதிரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாரி உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் வச்சுக்கலாம். அதிகமாக உங்கள் ஃபோட்டோவை இது பண்ணி எடிட் பண்ணி இந்த மாதிரி ஷேர் பண்ணால் இன்னும் சூப்பராகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோடு முடிக்குது. இந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. பிஎன்ஜியாக சேவ் பண்ணிங்கன்னா வேறு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நேம்லாம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஆகாஷ் எடிட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.